محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى في القرآن الكريم خلق الإنسان ضعيفا. وقال في مكان آخر والله يحب المتطهرين. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக கடமையான இந்த ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையோடு இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றளவட்டமாகங்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இந்த நல்ல தருணத்தில் தவறுகளிலிருந்து மீள்வோம் என்கிற தலைப்பினை தேர்வு செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த உலகத்தில் இறைவனுடைய படைப்புகளில் மிக சிறந்த படைப்பாக
எத்தனையோ இன்னபிற படைப்புகள் இருந்தாலும், கோடான கோடி படைப்புகளை இறைவன் இந்த உலகத்தில் பரவச் செய்திருந்தாலும், இன்னும் எத்தனையோ படைப்புகளுக்கு பெயரே தெரியாமல் இருந்தாலும் கூட எல்லா படைப்புகளை விடவும் இறைவன் சிறப்பித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு என்று சொன்னால் அது மனித படைப்பாகத்தான் இருக்கிறது. அப்பேற்பட்ட மனித படைப்பு என்பதும் ஒரு சில நேரங்களில் பலவீனமான நிலையை அடைகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். வஃபுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கும் பலவீனமான நிலைகள் இருக்கிறது. தவறு என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு அப்பாற்பட்டவன் மனிதன் கிடையாது என்று சொல்கிறான் இறைவன். அல்லாஹுடைய தூதர் நபிகளார் குறிப்பிடுகிறார்கள், ஆதமுடைய மக்கள் யஃப்திஹு பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் தவறிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கிடையாது மனிதர்கள். தவறு செய்வோம், தவறான பல காரியங்களில் ஈடுபடுவோம். ஆனால் அவர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதன் எப்பொழுது சிறப்பை அடைகிறான் தெரியுமா? இறைவன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான், அல்லாஹு யுஹிப்புல் முஹ்ததஹிரீன். இறைவன் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ, தவறுகளிலிருந்து திருந்தி வருந்தி வருகிறார்களோ, யார் தவறுகளிலிருந்து மீளுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை இறைவன் நேசிக்கிறார். அப்ப சிறந்தவர்களாக அவர்கள் தான் மாறுகிறார்கள். அப்ப தவறு என்பது மனிதனுக்கு வரும், அந்த தவறுகளில் இருந்து மீளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிறந்த மனிதனாக அவன் இருக்க முடியும். அந்த தவறுகளிலேயே நீடித்து அந்த தவறுகளிலேயே இருந்து நாம் மரணிப்போமையானால் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவாக சொல்கிறான், யார் அணு அளவு தீமை செய்கிறார்களோ அதை நாளை மறுமையில் அவர் காண்பார், யார் அணு அளவு நன்மை செய்கிறாரோ அவரும் அதை நாளை மறுமையில் காண்பார். அப்ப இந்த தவறுகளை இந்த உலகத்திலேயே நாம் திருந்தாமல் அதிலிருந்து நாம் மீண்டு வராமல் நாம் மரணித்து விடுவோமேயானால் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்போமேயானால் அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், மிகப்பெரிய அளவுக்கு இக்கட்டான ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப அந்த தவறுகளை நாம் சரியான முறையில் இந்த உலகத்தில் கண்டறிந்து இதெல்லாம் நம்மள்ட்ட தவறு இருக்குது, அல்லாஹ் சொன்ன அடிப்படைக்கு மீறி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைக்கு மீறி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து நாம் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வோமேயானால், அந்த பாவங்களில் இருந்து மீண்டு வருவோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக தயால குணம் படைத்தவனாக இருக்கிறான். அதை அல்லாஹ் பல இடங்களில் பேசுகிறான், பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவன். மன்னிப்பை நோக்கி வாங்க, அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கிற ஆதி மனிதராக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க தான் முதல்ல தவறு செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களை படைத்து யாதம் உஸ்குன் அன்ட வ ஜௌஜுகுல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சுவனத்தில் நீங்கள் தங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்கிற பொழுது வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷியதுமா, நல்லா சாப்பிடுங்க, தாராளமா இருங்க, நீங்க விரும்பியவாறு நடந்துக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இன்னைக்கு நமக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, நிறைய விதமான வரம்புகள் இருக்கிறது, எது ஹலால் எது ஹராம் என்று பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஹராம். அல்லாஹ் மற்ற எல்லாவற்றையும் திறந்து வைக்கிறான், எப்படி வேணா இருந்துக்கோங்க, ஒன்னே ஒன்று மட்டும் தான் செய்யக்கூடாது, ஒன்னே ஒன்று மட்டும் தான். என்ன? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள், ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினா நீங்க அநியாயக்காரர்களா ஆயிருவீங்க என்ற ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு வரம்பு மட்டும்தான் அல்லாஹ் விதித்தான். ஷைத்தான் அவர்களை தங்களுடைய ஷைத்தான் தன்னுடைய ஊசலாட்டத்தின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியும் அங்கே அந்த தவறின் பக்கம் அந்த வரம்பை மீறக்கூடிய நிலைக்கு தள்ளுகிறான். அதுல மீறி போறாங்க, அந்த மரத்தின் பக்கம் நெருங்குறாங்க, அந்த தவறை அழைத்து விடுகிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, இங்க இதுக்கு மேல நீங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீங்க இங்க இருந்து கீழே இறங்குங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி விட்டான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறை உடனடியாக அல்லாஹ் வழிமுறை காட்டுகிறான். அல்லாஹ்விடத்திலிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறான்.
தவறிலிருந்து மீண்டு விட்டார்கள், உடனடியாக திருந்தி விட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத், இறைவனிடத்திலிருந்து சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை மன்னித்தான் என்று தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். என்ன துவா செஞ்சாங்க, என்ன வார்த்தைகள், அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஷிரீன், இறைவா நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், நீ எங்களை இரக்கம் காட்டவில்லை என்றால் நாங்கள் அநியாயக்காரர்களாக நஷ்டமடைந்தவர்களாக மாறிவிடுவோம், இறைவா எங்களை மன்னித்து விடு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சில வார்த்தைகளை சொல்லி, இதை சொல்லி நீ துவா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறார். அப்ப மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பல பாவங்களில் ஈடுபடுகிறோம், பல்வேறு விதமான தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகளுக்கெல்லாம் இறைவன் நமக்கு பல்வேறு விதமான பாவ மன்னிப்பிற்குரிய வாசலை, பல்வேறு விதமான வழிமுறைகளை அவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தந்திருக்கிறான். அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி அந்த தவறுகளில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளவில்லை என்றால், நாம் அதிலிருந்து மீண்டு வரவில்லை என்றால் நாம் சிறந்த படைப்பாக ஆகவும் முடியாது, நாம் நஷ்டமடையக்கூடியவர்களாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, நீ மன்னிக்கலன்னா நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம், நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம், எங்களை மன்னிச்சிருன்னு கேட்டாங்களே. நாம் பாவ மன்னிப்பு கேட்காமல், தவறுகளிலிருந்து மீளாமல், தவறுகளிலேயே நிலைத்து நிற்போம் என்றால் நஷ்டமடையக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் நாம் கூர்ந்து ஆராய்ந்து நம்மை நாம் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில்தான் மனிதன் மேன்மை பெற்றிருக்கிறான், மனிதன் தனித்துவமாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபலா தஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான நீங்க சொல்லிக் கொள்ளாதீர்கள், யாரும் பரிசுத்தவான் கிடையாது, தவறுகளுக்கு உட்பட்டவர்கள் தான், தவறுகள் வரும், அந்த தவறுகளிலிருந்து மீண்டு வர வேண்டும், அந்த தவறுகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதில் தான் மனிதன் தனித்துவமாக இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹ்வுடைய காலத்தில் ஏராளமான செய்திகளை பார்க்க முடியும், ஏராளமான சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தவறுகளை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அந்த தவறுகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொண்டார்கள், தங்களை மீட்டுக் கொண்டார்கள். எப்படியாவது நாம் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் தவறுகளுக்காக வேண்டி நரகத்தை அடைந்து விடக்கூடாது, மாறாக அல்லாஹ்வுடைய சுவனத்தை அடைந்து விட வேண்டும், நம்முடைய தவறை இந்த உலகத்திலேயே நாம் சரி செய்து விட வேண்டும் என்கிற அடிப்படையில் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறிய தவறோ பெரிய தவறோ, தவறு என்று வந்துவிட்டால் அதிலிருந்து எப்படி மீள்வது, அதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். அதிலிருந்து மீண்டார்கள், அதிலிருந்து மீண்டு இந்த சமுதாயத்தில் மிக சிறந்த நபர்களாக மாறினார்கள். பல சம்பவங்களை சொல்ல முடியும். அதிலே மிக முக்கியமாக நாம் எல்லாம் கேள்விப்பட்ட, நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பவமாக இருக்கலாம், மாயிஸ் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ் இடத்துல வருகிறார். நபியல்லாஹ்ட்ட வந்து தஹ்விர்னியா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எப்பேற்பட்ட சபை, எல்லாருமே குழுமி இருக்கக்கூடிய சபை, பல சஹாபாக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சபை, அங்கே வந்து அல்லாஹ்வுடைய நபியல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள், நான் தூய்மை அடைய விரும்புகிறேன், பாவம் செய்து விட்டேன், நான் தூய்மை அடைய விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சரி ரசூலுல்லாஹ் துவா செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி, சரி நான் துவா செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் 3500 அந்த ஹதீஸ் நம்பரில் முன்னாலேயும் பாருங்கள் சில அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கும், பின்னாலேயும் பாருங்கள் சில அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கும். இந்த சம்பவம் மிக நீண்ட சம்பவம், மிக அழகான படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, சரி அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துவா செய்யணும்னு சொல்லி விட்டுறாங்க. பிறகு மீண்டும் கேட்கிறார், அடுத்த நாளும் கேட்கிறார். இப்படியே சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபிகளார், ஃபீமா எதுல இருந்து நீ என்ன துவா செய்ய சொல்ற, என்ன தப்பு செஞ்சுட்ட, அப்படி என்ன பாவம் செய்தாய் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் என்கிற அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டேன், பெரும் பாவத்தை செய்துவிட்டேன் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நபிகளார்ட்ட சொல்கிறார். இந்த மாதிரி யாராவது ஒத்துக்குவோமா? கூடி நிரம்பி சபை நிரம்பி இருக்கிறது. அப்பேற்பட்ட சபையில் பல சஹாபாக்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னிலையில் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா யாரும் சொல்லுவாங்களா? அன்றைக்கும் நடக்கல. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா கேட்டாங்க, இவருக்கு என்ன பைத்தியமா, இவர் ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்குதா, இப்படி வந்து சொல்றாரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபிகளார் கேட்குறாங்க.
இல்லை நல்ல மனிதர் தான். மாயிஸ் பின் மாலிக்கை பொறுத்தவரையில் நாங்கள் அவரை ஒரு சிறந்த நல்ல மனிதராகத்தான் பார்த்துருக்கிறோம். புத்தி கூர்மை உள்ள மனிதர் தான், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. சமீபத்தில் ஏதாவது அவருக்கு ஏதாவது தலையில அடிபட்டுருச்சா பாருங்கப்பா அப்படிங்கிற ரசூலுல்லாஹ். போய் கேட்டுட்டு வாங்க, அவங்க சமூக மக்கள் அவர் வாழக்கூடிய பகுதியை போய் கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கேட்டு கொண்டு வந்து சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அல்லது ஏதாவது மதுகிது அறிஞ்சிருக்கிறாரா, போதையில் ஏதாவது பேசுறாரா, ஓ அவர் செக் பண்ணுங்கன்றாங்க. சஹாபாக்கள் செக் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி சிறந்த மனிதர், நல்ல மனிதர், ஏன் இப்படி பேசுறாரு, ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு செக் பண்றாங்க. இல்ல நல்லதா இருக்கிறாரு, அப்படிலாம் மதுல ஒன்றும் அறிஞ்சில்ல அப்படின்னு சொல்றாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு, நீங்க உண்மையிலேயே அப்படிதான் செஞ்சிட்டீங்களா, தப்பு தான் செஞ்சிட்டீங்களா, இன்னும் சில அறிவிப்புகள்ல தீண்டி இருப்பப்பா போப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் எப்படியாவது தட்டி கழிக்க பாக்குறாங்க. அவர் எப்படியாவது அந்த சபையிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட போ மீளு அப்படின்னு சொல்லி நபிகள்லார் அந்த தண்டனையிலிருந்து அவரை எப்படியாவது விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் விடுற மாதிரி இல்லை. நாம் செய்த தவறை இந்த உலகத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நாளை மறுமையில் யாருக்கும் தெரியாது அவர் செஞ்சது. அவரா சொல்லலாம், யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் வந்து சாட்சியும் சொல்லல, தானாக வருகிறார். அல்லாஹ்வுடைய நபிகளாட்ட தானாக ஒப்புக்கொள்கிறார். அப்ப அப்படிப்பட்ட நிலையில அவருடைய எண்ணம் என்ன, இதே நிலையோடு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் சந்தித்தோம் என்றால், அல்லாஹ் இந்த பாவத்திற்காக வேண்டி நம்மை பிடித்து விட்டான் என்றால் எந்த மாதிரியான நிலை அடைவோம்? நிரந்தர நரகத்திற்கு ஆயிரம் மாட்டோமா? அந்த நிலையை நாம் அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் தான் நான் மன்னிப்பா, சிறுக்க மட்டும்தான் மன்னிக்க மாட்டோம். நம்ம நல்லா நினைக்கிறது என்னன்னா, அல்லாஹ் நான் மன்னிச்சிருவான்ல, நம்ம செய்யறது அவ்வளவு பெரிய பாவமா, இப்படி ஒரு சிந்தனை நமக்கு இருக்குது. நிறைய புறம் பேசுவோம், மக்களுடைய பொருளாதாரத்தை அபகரிப்போம், பல விஷயங்களை செய்வோம். நம்ம என்ன சிறுக்கா வச்சுட்டோம், சிறுக்க மட்டும்தானே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மற்ற எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான்ல அப்படிங்கிற சிந்தனை பல பேருக்கு இருக்கிறது. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் இல்லை, அல்லாஹ் எப்படி மன்னிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி பாவங்களை மேற்கொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. ஆனா இந்த சஹாபி என்ன நினைச்சாங்க தெரியுமா, அந்த 50-50 சான்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, அல்ல நான் தானே மன்னிப்பான். 50% வாய்ப்பு இருக்குது மன்னிக்கிறதுக்கு, 50% வாய்ப்பு இல்லை. அப்ப அப்படிப்பட்ட நிலை எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் மன்னித்தே ஆக வேண்டும். என்னுடைய பாவங்களோடு நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க கூடாது. நான் ஒரு தூய்மையான கண்ணியமான நிலையில் அல்லாஹ்வை அடைய வேண்டும், அதுதான் எனக்கு முக்கியம் என்கிற அடிப்படையில் இந்த உலகம் அற்பமான வாழ்க்கை, இந்த உலகத்தில் மௌத்து தான் தண்டனை என்றால் கூட, மரணம் தான் தண்டனை என்றால் கூட அதையும் ஏற்றுக்கொள்வேன். அவருக்கு தெரியும் இந்த விபச்சாரம் செய்தால் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும் என்பதும் தெரியும். தெரிந்தும் வந்து நிற்கிறார் என்றால் நாளை மறுமையில் 50-50 அப்படிங்கிற சான்ஸ்களை நான் போக விரும்பல. அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நான் சுவனத்தை அடைந்தே ஆக வேண்டும், நரகம் என்கிற படு பாதாளத்தை நான் ஒருபோதும் அடைந்து விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையிலேயே அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அவருக்குரிய தண்டனையை கொடுக்க சொல்றாங்க. அவர் அந்த இடத்தில் வைத்து கல்லால் அடிக்கக்கூடிய கல்லெறி தண்டனையை அங்க சஹாபாக்கள் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் எல்லோருக்கும் வளமை என்னன்னா, கட்டி வச்சு அடிப்பாங்க அல்லது குழியை தோண்டி குழியில இறக்கி அடிப்பாங்க. ஆனா இவரா தானே வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே நிக்க வச்சு அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அங்க இருக்கிற கற்கள், அங்க இருக்கக்கூடிய எலும்புகள், இது போன்ற விஷயங்களை கொண்டு அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ, இவர் இப்படி கட்டி வைக்காம அடிச்சிருக்க கூடாதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இவரு கொஞ்ச தூரம் ஓடுறாரு, பின்னாடியே துரத்துக்கிட்டே வராங்க. ஹர்ரா என்று சொல்லக்கூடிய கற்கள் நிறைந்த பகுதி, பாலைவனத்தில் கற்கள் நிறைந்த பகுதி, அங்க வந்து அப்படியே நின்றுறாரு. இப்ப அடிங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன அடிக்கிறீங்க, அங்க கல்லு உள்ள ஒண்ணும் இல்லை, அது மாதிரி பொறுக்கி அடிக்கிறாங்க, சின்ன சின்ன கல்லால் அடிக்கிறாங்க. அந்த இடத்தில் பெரிய பெரிய கற்கள் இருக்கிறது, அந்த இடத்துல வந்து அப்படியே நின்று கொள்கிறார். அந்த இடத்தில் அவரை கல்லால் எறிகிறார்கள், கடுமையான முறையில் அடிக்கிறார்கள். இறுதியாக அப்படியே சாய்கிறார், விழுகிறார். இது ஒரு சம்பவம் முடியுது. இந்த சம்பவம் முடிந்து சிறிது நாட்கள் கழித்து இன்னொரு பெண்மணி வருகிறார்கள். காதிமியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை, அந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் அந்த பெரும்பாவத்தில் ஈடுபட்டு விட்டேன், எனக்கும் அந்த தண்டனை. எப்படி யோசிச்சு பாருங்க, தவறுகளிலிருந்து நாம் மீளுவதற்கு இன்றைக்கு நம்ம என்ன தப்பு செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம்.
தப்பு தான் செய்கிறோம், அல்லாஹ் சொல்றதை மீறி தான் போறோம், இறைவன் தடுத்ததை தான் செய்கிறோம். தெரிந்தாலும் கூட சர்வ சாதாரணமா அதெல்லாம் தட்டி கழிச்சிட்டு காலர்ல உள்ள தூசியை தட்டி கழிக்கிற மாதிரி தட்டி விட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறோம். அது ஒரு தவறாகவே உணர்வது கிடையாது. அந்த பெண்மணி ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, பெரும் பாவம் தான், யாரும் பார்க்கலதான், யாரும் சாட்சி சொல்லலதான், நம்ம பாட்டு அவை இருந்துடலாம் அப்படின்னு இருக்கல. மாறாக சமீபத்தில் பார்க்கறாங்க ஒரு மௌத்தை, கண்ணுக்கு முன்னாடி என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்க, எப்படி மௌத்தா போனார் அப்படிங்கிறத பார்க்கறாங்க. பார்த்தும் கூட நபிகளார்ட்ட வருகிறார்கள், வந்து அல்லாஹ்வுடைய நானும் அந்த பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு அந்த தண்டனை தாங்க. அதுக்கு சாட்சி என்னுடைய வயிற்றில் கரு வளர்கிறது, பிள்ளை வளர்கிறது அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய டைம் தராங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான நிலை பாருங்க. நம்மலாம் டைம் ஓரளவுக்கு ஒரு நேரத்தில் தப்புன்னு ஒத்துக்கிட்டோம், சம்மந்தப்பட்டவட்ட இந்த மாதிரி தப்பு செஞ்சோம்பா, இந்த மாதிரி பேசிட்டோம்பா, இந்த மாதிரி செஞ்சிட்டோம்பா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்பொழுது சரிங்க அப்புறம் பார்க்கலாம், இப்போ நான் வேலையாக வெளியே போகிறேன் அப்படின்னு ஏதாவது அந்த நேரத்தில் அவரால் பேச முடியல, அவரால் அந்த விஷயத்தில் கலந்து கொள்ள முடியல, அவர் போகிறார் அவசரமா அப்படின்னா அவ்வளோதான், நம்மளாம் ஒத்துக்கிட்டோம்ல அப்படின்னு போயிடுவோம். ஓரளவுக்கு தவறுகளை ஒப்புக்கொண்டாலும் அதே மாதிரியான வாய்ப்பு இந்த பெண்மணிக்கு கிடைக்கிறது. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நபிகளார் சொல்றாங்க, இப்ப கரு வளருதுல்ல, குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள், 10 மாதம் ஆகும். அவங்க எத்தனை மாசத்துல வந்தாங்கன்னு தெரியல. 6 மாதமாக இருக்கலாம், 8 மாதமாக இருக்கலாம், எந்த மாதமான இருக்கலாம், எத்தனை நாட்கள் ஆனாலும் கிட்டத்தட்ட மாதங்கள் கணக்கில் அவங்களுக்கு டைம் இருக்குது. போறாங்க, குழந்தையை ஏண்டெடுத்து விட்டு அந்த பச்சளம் குழந்தையோடு மீண்டும் அல்லாஹ்வுடைய நபிகளார்ட்ட வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய துறை இப்பதாங்க எனக்கு தண்டனைன்னு கேட்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி தங்களுடைய தவறுகளை அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் தவறுகளோடு பாவியாக போய் நின்று விடக்கூடாது, இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு பரிசுத்தவாளாக போய் நிற்க வேண்டும் என்கிற அந்த நிலை அவருக்கு எவ்வளவு இருந்தது. ரசூலுல்லாஹ் மீண்டும் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. இந்த குழந்தையை யார் வளர்ப்பது, பால் கொடுக்கிறது யார்? அங்க பல பேர் இருந்தாங்க, பால் கொடுக்கக்கூடிய அந்த அன்னைகளை இருக்கதான் செஞ்சாங்க. இருந்தாலும் இவர்கள் ஒரு தவறு செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுல பல பேர் பின்வாங்கி விடுவார்களோ, நீங்களே பால் கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. பால் குடி பருவம் வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பால் குடி பருவம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள். அந்த 2 வருடங்கள் போயிட்டு எங்க ரசூலுல்லாஹ் மீண்டும் நம்மை தட்டி கழித்து விடுவாரோ, ஏதாவது காரணங்களை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நபிகளார்ட்ட வருகிற பொழுது அந்த குழந்தையை கொண்டு வருகிறார்கள். கூடவே ஒரு ரொட்டி துண்டையும் கொண்டு வராங்க. போய் சாப்பிட வச்சு கொண்டு வாமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடக்கூடாதுல்ல. ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த குழந்தையை நிப்பாட்டி அந்த குழந்தையினுடைய கையில அந்த ரொட்டி துண்டை கொடுக்குறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய பால் குடி பருவம் முடிஞ்சிருச்சு, அந்த குழந்தை தானா சாப்பிடுது, அந்த அளவுக்கு வளர்த்துட்டேன், இப்போ எனக்கு அந்த தண்டனையை தாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபிகளார்ட்ட நிற்கிறாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய நபிகளார் அவங்கள அந்த கல்லறி தண்டனை கொடுக்குமாறு அல்லாஹ்வுடைய நபிகளார் கட்டளையிடுகிறார்கள். அந்த கல்லறி தண்டனை கொடுக்கப்படுகிறது. இது கொடுக்கக்கூடிய சமயத்தில் குழியில் இறக்கி அவங்கள அடிக்கிறாங்க. அப்படி அடித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த இடத்தில் ஹாலித் பின் வலீத் அவர்கள் ஒரு கல்லை எடுத்து அவங்களுடைய தலையில ஓங்கி அடிக்கிறாங்க. அடிச்ச அடி அவங்களுடைய ரத்தம், அந்த பெண்ணுடைய ரத்தம் ஹாலித் பின் வலீத் மீது தெரித்து விடுகிறது. இதை பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, விபச்சாரம் பாவம் செஞ்ச பெண்மணி, பாவம் செய்த பெண்மணியுடைய ரத்தம் மேல பட்டுருச்சு அப்படிங்கிற அந்த கோபத்துல ஆத்திரத்துல திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை அல்லாஹ்வுடைய நபிகளார் பார்த்த உடனே மகளன் யா ஹாலித், வாயமுடு ஹாலிதே, யாரை பார்த்து நீ இந்த மாதிரியான வார்த்தையை சொல்லி திட்டுகிறாய்? லக்கது தாப தௌபதன், அவர்கள் மிகப்பெரிய பாவ மன்னிப்பை தேடிவிட்டார்கள், மிகப்பெரிய பாவ மன்னிப்பை அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கோரிவிட்டார்கள். லவ் குஸிமத் பைன ஸபஈன மின் அஹ்லில் மதீனா, மதீனாவாசிகளில் 70 பேருக்கு அவருடைய பாவ மன்னிப்பை பங்கு வைத்து கொடுத்தாலும் லவஸாத்துஹும், அவர்கள் அனைவருக்கும் அது போதுமானதாக விசாலமானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொல்றாங்க. 70 பேர் சொர்க்கம் போவாங்க, அவ்வளவு பெரிய பாவ மன்னிப்பை தேடி இருக்கிறாங்க. மிக சிறப்பிற்குரியவராக மாறிவிட்டார்கள். தவறுதான், பாவம் தான் செஞ்சாங்க, தவறில் தான் ஈடுபட்டார்கள் என்ற போதிலும் கூட அவர்கள் தேடிய பாவ மன்னிப்பு என்பது அவர்களை சிறந்தவர்களாக, அவர்களை பற்றி எத்தனையோ மக்களிடத்தில் படிப்படி பேசக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த நபர்களாக மாறி இருக்கிறார்கள் என்றால் பாவ மன்னிப்பு தேடி மீண்டு வருவது என்பது எவ்வளவு முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளிலிருந்து மீண்டு வருவது எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு மிக சிறப்பிற்குரிய இடத்தை பெற்றுத்தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் சொன்னார்களே, சபாத்துன் 7 பேர் இருக்கிறார்கள், யுலிதுமுல்லாஹு, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அர்ஷினுடைய நிலை தருவான்.
சூரியன் தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தில் தாங்கள் செய்த பாவத்திற்கேற்ப அவரவருடைய வேர்வை துளியிலே நீந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 சாராருக்கு அர்ஷினுடைய நிலை தந்து கண்ணியப்படுத்துவான். அந்த கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சாராரில் ஒருவர் யார்? தனிமையில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்வுக்கு பயந்து கண்ணீர் விட்டாரே, அப்பேற்பட்ட மனிதர், அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிற மிக சிறந்த கண்ணியம் நாளை மறுமையில் அர்ஷினுடைய நிழல். இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்கிறோமா? அற்பமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக வேண்டி எதை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கிறோம். எப்படியா அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? நரகம் என்பது ரொம்ப சாதாரணமானது நினைக்கிறோமா? யூதர்கள் அப்படி நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்றார்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்றி பேசினார்கள், பாவம் அழைத்தார்கள், தவறழைத்தார்கள். இப்படி செய்கிற பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பிட்ட நாளை தவிர எங்களுக்கு நரகம் தீண்டாதுன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கொஞ்ச நாள் நரகத்தில் இருக்க போறோம், பிறகு மீண்டும் வந்துட போறோம். இதே நினைப்பதான நாமும் நினைக்கிறோம். ஒரு பாவம் செய்கிற பொழுது, ஒரு தவறு இழைக்கிற பொழுது என்ன நினைக்கிறோம்னா, கொஞ்ச நாள் அல்லாஹ் நம்மளை தண்டிப்பான், தண்டனையா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பிறகு நம்ம நரகத்திலிருந்து மீண்டு சொர்க்கத்திற்கு போய் விடுவோம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இருக்கிறது. ஆனா சஹாபாக்கள் அந்த ஆப்ஷனுக்கே போக விரும்பல, அந்த இடத்துக்கே போக விரும்பல. இந்த உலகத்திலேயே கணக்கு முடிக்கப்பட்டு விட வேண்டும். எந்த மாதிரியான தண்டனையா இருந்தாலும், எந்த மாதிரியான நிலையா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயார். மரணமாக இருந்தாலும் சரி, அதை நான் மனமுறந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அடிப்படையில் நாளை மறுமையில் குற்றவாளியாகிவிடக் கூடாது, அல்லாஹ்விடத்தில் நரகத்திற்குரியவனாக மாறிவிடக் கூடாது என்கிற அச்ச உணர்வு மட்டும்தான் அவளுக்கு மிகப்பெரியதாக இருந்தது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம் யோசிச்சு பார்க்கணும். சர்வசாதாரணமாக போற போக்கில் நிறைய தவறுகளை செய்கிறோம். பல நேரங்களில் யாரும் பார்க்கல, நம்மள நம்ம ஒரு ரூமுக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சாலும் யாரும் நம்மளை பார்க்க போறதில்லை அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வனி ஷிமால். அவருக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் எழுத்தெழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இல்லை என்று நினைக்கிறார்களா? இருக்கிறாங்களே. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்களே. மறந்து விட்டோமா? அதையெல்லாம் கவனத்தில் கொள்றது இல்லையா? அதையெல்லாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயத்தோடு இறைவன் நம்மை எல்லா தருணங்களிலும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனையோடு நம்ம வாழ வேண்டுமா இல்லையா? ஏன் அந்த நிலையில நம்ம அகன்று போகிறோம்? அல்லாஹ்வுடைய பயம் ஏன் இன்றைக்கு சிறுக இன்றைக்கு இல்லாமல் போகிறது? அல்லாஹ்வுடைய கடமைகளை மறக்கிறோம். அல்லாஹ் விதித்த பல்வேறு விதமான நன்மைகளிலே இன்றைக்கு பின்தங்குகிறோம். அதையெல்லாம் ஒரு அலட்சியமாக கருதுகிறோம். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? இதெல்லாம் எந்த மாதிரியான நிலையில் நம்ம கொண்டு போயிட்டு இருக்குது? எப்படியா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு அல்லாஹ் நமக்கு சுகத்தை கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை. அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வை யார் பயந்து நடக்கிறார்களோ அப்படிப்பட்ட முத்தகீன்கள் தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற பொழுது எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிற்க முடியும். அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் நாம் வாழ்வோமேயானால் நாம் செய்கிற சில அமல்கள் கூட, நன்மைகள் கூட எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, திஹாமா மலையளவுக்கு மிக பிரம்மாண்டமாக செய்யப்படுகிற அந்த அமல்கள் கூட அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் நாம் வாழ்வோமேயானால் அதெல்லாம் புஸ்வானங்களை போன்று ஊதி தள்ளப்படும். அல்லாஹ் அதையெல்லாம் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். நன்மைகளை எல்லாம் புறந்தள்ளி விடுவான். அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் அதுதான் முக்கியமானது. அந்த அச்ச உணர்வோடு நாம் செய்கிற அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ, முத்தகீன்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து தான் நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய பயம்தான் முக்கியம். எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அதை மீறி சில தவறுகளை செய்கிற பொழுது அந்த தவறுகளை உடனடியாக அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்விடத்தில் நாம் மீண்டு வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதை தான் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறான். தன்னுடைய திருமறையில் இறைவன் இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாயிஷத்தன். மூமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு வெட்கக்கேடான காரியத்தை செய்து விட்டாலோ, அவள் அலமு அன்ஃபுஸஹும், அவள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டாலோ,
அவர்கள் உடனடியாக தக்கருல்லா அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள். அல்லாஹுடைய நினைவோடு அல்லாஹுடைய அச்சத்தோடு அவருடைய அந்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? யாரும் இல்லை, அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவன். எனவே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவார்கள். வலம் யஸிரு அலாமா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் அறிந்து கொண்டே தாங்கள் செய்கிற பாவங்கள் நீடித்திருக்க மாட்டாங்க. இங்கே தவறை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டோன்னா அடுத்த அந்த தவறுகளில் ஈடுபட மாட்டாங்க. அவர்கள் தான் மூமின்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவளை பற்றி சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற நிறைய பாவங்களை செய்கிறோம், புறம் பேசுகிறோம், நிறைய விதமான தவறுகளில் ஈடுபடுறோம். வட்டி வாங்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு பல பேர் போகிறாங்க, இஎம்ஐ என்கிற பேரால் பல பேர் போகிறாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை மறந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான பாவங்களில் சர்வ சாதாரணமாக இந்த உலகத்தினுடைய அற்பமான சுகத்திற்காக வேண்டி, அற்பமான செயல்பாடுகளுக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விதித்த பல்வேறு விதமான வரம்புகளை இன்றைக்கு மீறி கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அது போன்ற நிலையில் இருந்து விடாமல் அதிலிருந்து உடனடியாக மீண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான அருளால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவான ஒரு பாதையை காட்டி தந்திருக்கிறான். அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் அந்த பாதையை விட்டு திசை மாறிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு தடம் மாறிவிடக்கூடாது. அதை நம்மால் இயன்ற அளவுக்கு சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய வார்த்தைகளை சரியான முறையில் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதில் ஒரு காலம் தவறளித்து விடக்கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் சரியான முறையில் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இந்த சத்திய பாதையை ஏற்று வாழ்கிற நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக எதிரிகளால், இன்றைக்கு இல்லை, ஆரம்ப நாள் முதல், இந்த இஸ்லாம் உலகம் தோன்றுவிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு விதமான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நிறைய இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான சட்டங்களை, பல்வேறு விதமான இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சமீபமாக நம்முடைய உரிமையாக இருக்கிற வாக்குரிமை, அந்த உரிமையை பறிக்கக்கூடிய விதமாக எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற பெயரால் அந்த வாக்காளர்களுடைய பல்வேறு விதமான ஆவணங்களை, பல்வேறு விதமான விஷயங்களை கேட்டு பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பீகாரில் கிட்டத்தட்ட 68.5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு மேல்முறையீடு செய்யப்பட்டு அது கேஸ் போடப்பட்டு அதற்கு பிறகு ஒரு 19 லட்சம் வாக்காளர்களை மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். 48 லட்சம் பேர் மீண்டும் நீக்கத்தான் பட்டார்கள். இது மாதிரி தொடர்ச்சியாக பல இடங்களில் தலித்துகளுடைய, முஸ்லிம்களுடைய, குறிப்பாக இந்த ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாக்குகளை எப்படியாவது இல்லாமல் ஆக்கிடணும், அவங்க உரிமையை பறிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சதி திட்டம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்துக்கு எதிராக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த திட்டம், இவங்க தீட்டக்கூடிய இது மாதிரியான எதிர்ப்புகளுக்கு எதிராக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அந்த நடவடிக்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் இன்ஷா அல்லாஹ் நாளை மகரிப் தொழுகைக்கு பிறகு நிஜாம் மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஹாலில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்க. அங்கே நடக்க இருக்கிறது. அங்கே மாநில நிர்வாகிகள் அது சம்பந்தமாக எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும், அவங்க வந்தாங்கன்னா அது மாதிரி இந்த மாதிரி நம்முடைய ப்ரூஃபை நம்முடைய அந்த ஆவணங்களை நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான அந்த செயல் திட்டங்களை நமக்கு அந்த இடத்துல விரிவாக விளக்க இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று நம்முடைய பள்ளியில் கட்டுமானம் நடந்து வருவதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கட்டுமானத்திற்காக வேண்டி நிறைய பொருளாதார நெருக்கடியோடு இந்த கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வேண்டி உங்களுடைய பொருளாதாரங்களை, மக்களுடைய பொருளாதாரத்தை வச்சு தான் நம்ம தொடர்ச்சியாக பல தாவா பணிகள், பல்வேறு விதமான நற்காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மிக பெரிய ஒரு நன்மையாக இருக்கிற அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் சுவனத்தில் ஒரு மாளிகையை பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிற பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் மிக பெரிய ஒரு நன்மை என்பதை புரிந்து
அதை அதிகமாக கொடுத்து, இந்த ஜும்மா வசூல் அதுக்காக செய்யப்படுகிறது, அதிகமாக உங்களுடைய பொருளாதாரங்களை இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி, கட்டுமானத்துக்காக வேண்டி கொடுக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.